கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:17 ஜெபத்தை செய்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். ஓ இயேசுவமதான்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை யாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை யாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுவமதன்பு அளவில்ல ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகர்ந்தது. அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகிறேன், துங்கனில் இறங்குமென எங்கிய நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலறிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலறிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மறுக்கிய நடந்தாலும் அருமெந்தன் மேய்ப்பராய் அருகினில் இருப்பதாலும் இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு குறையுள்ளோ நாளும் கூடவே இருக்கின்றீர். நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன், இதயமுடன் என்றும் அதை மதிப்பேன். ஆராதிக்க இருக்கராமம் இயேசு அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஆராதிக்க இருக்கராமம் இயேசு அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கோம். நோ அந்த நானோ வரும்போது பாத்தீங்கன்னா தூங்கலாம் வேற, நான் வேற. நானும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஹைட் மறைக்கிறது, ஒருத்தர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறாங்க. ஹைடுக்கு இவரே வார்த்தை சாட்டார். ஹைட் HIDE, சாட்டார் SATAR, சாட்டார். சாட்டார் சானால் எஸ்மல் ஒரு கோட் சாட்டார் மறைக்கிற தேவன். ஆண்டவர் தன்னை என்ன செய்தாரா, மறைத்து கொண்டிருக்கிற தேவன். வேதத்துல முதல் முறையாக மறைக்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தருடைய சந்நிதியை விலகி, கர்த்தருடைய சந்நிதி பிரசன்ஸ் ஆஃப் காட். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினது யாருன்னா யோனா. யோனாக்கு ரொம்ப பெருமை. என்ன பெருமைனா, நான் தேவனுடைய தீர்க்கதரிசின்னு சொல்லுவாரு, சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. அந்த
கடல்ல இருக்கிற கடல் கொந்தளிக்குது, கப்பல் கொந்தளிக்கிறது, எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் தன்னை மறைத்துக் கொள்வார். எங்க மறைத்துக் கொள்வார்னா கப்பல்ல அடித்தளத்தை போய் படுத்துக்கிடுவார். இப்பவுமே அதுல நீங்க திரும்ப திரும்ப கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி, அதே தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆதாமும் என்ன செய்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம், தேவனாய கர்த்தருடைய சந்நிதியை விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள் ஒளிந்து கொண்டார். அந்த ஒளிந்து கொண்டாங்க தான் ஹைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல பார்க்கிறோம். எபிரேயத்துல சத்தார். 2வது இத அடுத்து இந்த சந்ததி அதுதான் செய்வாங்க. 4வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆதியாகமம், இன்று என்னை இந்த தேசத்திற்கு துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்தை விட்டு மறைந்து மறைந்து ஒளிந்து மறைந்து. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க தேசத்தை சுற்றி அலைந்து கொண்டே இருப்பார்கள். நிலையற்று அலைகிறவன் இருப்பார். 4:14 நிலையற்று அலைகிறவன். இந்த நிலையற்று அலைகிறவங்களை நான் என்னுடைய கண்கள், எப்பவுமே என்னுடைய கண்கள் ஒரு நேரோவா தான் நான் பார்ப்பேன். ஒரு சில பணக்காரர்கள் கஷ்டப்படுறவங்கள அதை செய்யவே முடியாது. அவங்க ஃபாரின் டூர் போய்கிட்டே இருப்பாங்க. ஃபாரின் டூர். என் மனைவி யூரோப் டூர் ஒரு தடவை தான் போறோம். யூரோப் சுற்றி பார்க்க ஆசை சொன்னா, ரைட், நான் அனுப்பி கொடுத்தேன். நான் போகலை, நான் இங்கே தான் இருந்தேன். 14 நாள் அவள் போயிட்டு வந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவர் ஒரு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு, என்னுடைய வருமானத்தை முழுவதும் நான் வெளிநாட்டில் சுற்றி பார்க்கறதுக்கு தான் செலவழிப்பேன். இதுவரை நான் 85 கண்ட்ரி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நிலையற்று அலைகிறவர்கள். என்னுடைய அண்ணன், என் மக டீனா எல்லாரும் ஒரு தடவை இங்கிலாண்டை சுற்றி பார்க்கறதுக்கு போனாங்க. அங்கே ஒரு பெரிய எங்க ஒரு காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாக்கிங் போகும்போது என்கிட்ட கேட்டது, சார் நீங்க வரல சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எவ்வளோ நாள் இங்கே போனீங்க? 12 நாள் சார். 12 நாள் கழிச்சு நீங்க அங்கே இருக்கணுமா இல்லை திரும்ப இங்கே வரணுமான்னு. என்ன சார் சொல்றீங்க, அங்கே எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னாரு. நீங்க எவ்வளோ ரூபா காணாக்குனீங்க அப்படின்னு. கணக்கே அப்படின்னாரு. யூ லாஸ்ட் மணி. அது சில லட்சங்கள், நான் கணக்கெல்லாம் போடுறது கிடையாது சார். நான் சொன்னேன், அந்த ரூபாய் எங்கிட்ட பத்திரமா இருக்கு. என் வேதத்தின்படி நீங்க நிலையற்று அலைகிறீங்க. அலைஞ்சிட்டு திரும்பி இங்க தான் வரணும். இங்க நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க இங்க சந்தோஷமா இல்லை. அதனால நீங்க போய் காசை கொண்டு போய் போட்டுட்டு போகும்போது சந்தோஷமா போவீங்க, திரும்ப சோகமா வரீங்க. ஏன் சோகமா வரீங்கன்னா, ஐயோ இந்த விருந்தினருக்கு வரணுமே, அப்படியே நம்ம இந்த கடையில தான் உட்காரணும், அப்படியே இந்த வியாபாரத்துக்குள்ள தான் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சோகத்தில் இருப்பீங்க. ஐ ஆம் ஹாப்பி ஹியர். வந்தாலும் ஒரு மணக்க வச்சு போயிட்டார். அவங்க தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். சரி, இது 2வது நபர் அவங்களுக்கு காமிச்சாச்சு. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 49வது வசனம். யாக்கூப் மாமனார் ஒரு கான்வர்சேஷன். அவர் சொல்றாரு, அங்க பாரு, நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகளை, ஏன்னா இவருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, நிறைய மனைவிகளுடைய வேலைக்காரையும் மனைவியா எடுத்துக்கிடுவாரு, ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன்ல இருந்துகிட்டே இருப்பாரு. ஸோ மாமனார் பாத்திரம் இதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அருமையாக சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 31-49 அல்லாமலும் அவன் நாம் ஒருவர் வீட்டு மறைந்த பின்பு இதைத்தான் மறைந்தது பேசிட்டு இருக்கோம். இப்ப கரெக்டா நான் ஒரு அந்த 8 மணி ஆயிடுச்சுன்னா பினிஷ் அமைக்கிடுவேன். அமைக்கிட்டு உங்களை பார்க்க முடியும், நீங்க என்னைய பார்க்க முடியாது. நான் ஸ்விம்மிங் பிள்ளை ரெடி ஆயிடுச்சு, ஸ்விம்மிங் கிளம்பிடுவேன். அப்ப நம்ம மறைஞ்சிடும், இருப்போம், இல்லாமல் இருப்போம். நீங்க உங்க இடத்துல இருப்பீங்க, நான் என் இடத்துல இருப்பேன். இப்பயே ஒரு சிலர் அங்க மறைஞ்சிருப்பாங்க.
அவங்க அங்க பேர் இருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, விட்டுட்டு மறைந்து இருப்பார்கள். அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறது, மறைந்த பின்பு நீ என் குமார்த்திகளை துயரப்படுத்தி அவர்களே அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினால், அடிக்கிறதோ எல்லாம் உதைக்கிறதெல்லாம் கிடையாது. வேற பொம்பளை கல்யாணம் கட்டினா கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவாக நின்று கண்காணி பார்த்தாரு. இவன் கடவுளுக்கு பயப்படுற பையன். யாரு? யாக்கோபு. நம்மகிட்டலாம் பருப்பு வைக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நடுவில் வச்சுக்கிட்டு அவர் போயிட்டார். இது மறைக்கிற தேவன். சரி, 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். இருபத்தி 3வது அதிகாரம் 19. பிரச்சனை மாமனாருக்கும் மருமகனுக்கும், தாவீதுக்கும் சவுலுக்கும். சவுல் எப்படி துரத்துறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு தெல்லு பூச்சியை துரத்துற மாதிரி துரத்துறாரு. செத்த நாயை துரத்துறாப்புல துரத்துறாரு. அப்ப அவரு அந்த ஊர் மக்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, ஏய், நீங்க நினைக்கிறப்பல தாவீது பெரிய ஆளப்பா, அவன் ஒரு மந்திரவாதி, எப்படி மறைவானாலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு சீப் ஊரார் கிபியாவிலிருந்து சவுல் இடத்துல வந்தபோது, தாவீது எங்களிடத்தில் எஸ்மோன்கிற தெற்கு அக்கிலா மலை காட்டிலே அரப்பான இடங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா. அங்க ஒளிந்து கொண்டிருக்கிறாப்புலதான் தெரியும். ஆனா அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருபத்தி 2ஆம் பாருங்க, அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு. தந்திரவாதியா? மெஜிஷியனா? கிடையாது. ஆனா ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. 21ஆம் அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதி. சொல்றது யாரு? சவுல். ஆண்டவர் தெரிந்து கொண்ட, என்னால் தெரிந்து கொண்ட என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு சொல்றாரு. இவர் என் மேல நீங்க தயை வைக்கிறனா? எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிடும். ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காம அதுல வர்றது. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் வர பாதுகாத்தார் செய்து. முதல். 2வது லுக். வசந்த வாசிக்கிறவங்களுக்கு ஏசாயா 8வது அதிகாரம் 17வது வசனத்துல, கர்த்தருக்கு எதிர்பார்த்திருப்பேன். லுக், LOOK, லுக். நான் பேட், பேட், NA மேல ஒரு கொடுமை, பேட், BAT, பேட், லுக், பேட். லுக் நான் பார்த்து கொண்டிருக்கிறது. லுக் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். ஆபிரகாம பார்க்க சொல்லுகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாம் எங்க இருக்காரு? கூடாரத்துக்குள்ள இருக்காரு. வெளியே வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். அண்ணாந்து நான் பேட், அண்ணாந்து நான் பேட், அங்க பாருங்கிறார். பார்த்து நட்சத்திரங்களை என்ன ஒன்னால் கூடுமானால் அவர்களை என்ன என்று சொல்லி, இப்படி அந்த சந்ததியா இருப்பான்னு ஆசை. இந்த நட்சத்திரங்களை குறித்து எத்தனையோ அண்ட சராசரங்கள நட்சத்திரங்கள். இந்த ஜோசியக்காரர்கள் இந்த நட்சத்திரம் வச்சு தான் அதை கணிக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் இங்க இருக்குது, இந்த நட்சத்திரம் மேல வந்துருச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா எத்தனையோ நட்சத்திரங்களை புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறார்கள் சயின்டிஸ்ட். இந்த தொலைநோக்கு கண்ணாடிகளை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேரையும் போட்டுருவாங்க. புதுசா போய் ஒரு எங்களால பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அதை கரெக்டா சொல்லுவாங்க. இவங்க ஒரு சில நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க கணிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது, அதை பார், அதை பார்த்து ஏன் மேல விசுவாசமா இருக்கும். அதான் சொல்றது, கர்த்தரை விசுவாசித்தான். பேட். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது. ஆதியாகமம்
3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், பார்வைக்கு லுக் என்று கண்டு, லுக் எப்பவுமே ஒரு இதை பார்க்கும் போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நான் அநேக நேரம் இந்த இப்போ கூட ஒரு இந்த குடிகார விளாண்டுருக்கார், நல்லா வயரெல்லாம் பூசின வீங்கி டெத் பெட்ல இருக்காரு, கொஞ்சம் வயசு, மனைவியும் பாம்போல இருக்கு. நான் பையன் கேட்பேன், உங்களுக்கு காதல் கல்யாணமான? ஆமா சார். இந்த பொண்ணுட்டு நான் சொன்னேன், கவர்மா சிக்கல் என்னன்னா, நீயா முடிவு நிறுவனத்தில் உங்க அப்பா அம்மா யாருமே தலைப்பட மாட்டாங்க, நீ தானே வேணும்னு சொன்ன, அனுபவி அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க லுக், அந்த பார்வைங்கிறது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா தாய் தகப்பனுக்கு தெரியும் இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்க முடியுமா முடியாதாட்டு. அப்ப 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்க விரதமாக நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் எக்ஸ்டர்னல் தோட்டத்தை பார்ப்பாங்க, அந்த பொண்ணு என்ன அழகா இருக்கா. சரி, இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். நாங்க சில மாதத்திற்கு முன்னாடி போன வருஷத்துல ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு லோனாவாலா அங்க இடத்துல. அங்க நாங்க போயிருந்தப்ப அந்த காலத்துல யாரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா இருந்தாங்களோ, வருஷங்கள் ஆயிடுச்சு, 67 வயசு ஆயிடுச்சா, எல்லாம் அப்படியே செத்து போறாங்களா இருக்குது. ஆனா ஒரு சிலர் அப்பயும் ஆக்டிவ், அங்க போறது இங்க போறது, சிம் பண்ண வேண்டியது அங்க போக வேண்டியது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வித்தியாசமா கட்டுகிறது. அதான் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறோம். சரி, கடைசியா ஒரு வார்த்தை பார்க்கிறோம், ஃபேஸ். ஃபேஸ் நீம் பி ஏ மேல ஒரு பா, நீம் மேல ஒரு ஆரப்பட்டிருக்க ஐ மேல ப நீ நீ ஐய கூட்டணும், நீம் பனீம் ஃபேஸ். சரி, இந்த ஃபேஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சாயல். நமக்கு தேவன் தன்னுடைய சாயலை கொடுத்திருக்கிறார். இந்த சாயல் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. இந்த முகம்ங்கிறது லிட்ரல் ஃபேஸா உங்களுக்கு காட்டப்படும். இப்ப நீங்க ஏன் முகத்தை பாக்குறீங்க, அதுவல்ல ஒரு முகத்தை நான் காட்டுறேன். ஆதியாகமம் 17:3. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். முகம் குப்புற முகம் குப்புற விழுந்து. நான் உங்களுக்கு சொன்னேன், சாயல் இது கிடையாது, அது நம்ம உங்களுக்கு பெரிய கிளாஸ் இருக்கிறேன். ஆனா இப்ப நம்ம பார்க்கறது நீம். இந்த முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. என்னை நீங்க பாக்குறீங்க, இது எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் மாறும். ஆதியாகமம் 4:5 காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சலுடைய அவன் முக நாடி வேறுபட்டது. அதே பேனிம் எக்ஸ்பிரஷன். முகத்தில் ஆண்டவர் என்ன கிருபைப்படுத்திருக்காருன்னா, பல வகையான எக்ஸ்பிரஷனை நீங்க பார்க்கணும். நீங்க உண்மையிலேயே உங்கள் கணவன் மனைவி ரொம்ப க்ளோஸா இருந்தான்னா உங்க முகத்துல ஒரு சின்ன ஒரு அந்த சோகத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அது முக நாடி வேறுபடுகிறது. சரி, 33 ஆதியாகமம் 33 10. ஆதியாகமம் 33:10. அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, என்ன போது உங்களுக்கு விளைக்கிறது. அண்ணே ஏசா 400 பேரோட வர கொலை பண்றாரு. சரி, யாப்போக்கு நதியில உட்கார்ந்து ஆண்டவரோட ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஆண்டவரை ஆசிரியர் அனுப்பி விட்டாரு. இப்ப எப்படி அந்த டோட்டலா தலைகீழ அது மாறுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த கொலகாரங்கிற அண்ணனை யாக்கோபை பார்க்கும்போது அவர் கொலகார மாதிரி தெரியலையா, எப்படி தெரியறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு யாக்கோபு அப்படி இல்ல, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தேதான் என் வெகுமைகளை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமான எப்படி தெரியும், கட்டிப்பிடிச்சு கிஸ் கொடுக்கறாங்க, அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு கிஸ் கொடுக்கறாங்க.
அந்த முத்தம் போட்டனால ஏற்றுக்கொண்டீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. அப்பா பார்த்தா ஏசா முகத்துல எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். கொலவெறியோட அலையிற மனுஷன் ஆண்டவருடைய கிருபையை உள்ள ஊத்துறாரு, தேவனுடைய முகத்தை போல மாறிடுச்சு. எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. சரி, ஒரு வசந்த வாசி நம்ம முடிக்க போயிடும். 33வது அதிகாரம் ஆதியாகமம், சரி யாத்ராகம் 33வது அதிகாரம் 11வது. மோசே தேவன் முகமுகமாக பேசுகிறார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார். ஃபேஸ் டு ஃபேஸ். ஆச்சரியமான காரியம். இதுதான் லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு ஒரு கீ வசனத்தை கட்ட போயிடும். ஏசாயா 8வது அதிகாரம். நானோ யாக்கோபின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இத எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு திருவுகள் வசனத்தை காட்டுறேன். எப்பவுமே நான் ஒரு திருவுகள் வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதை பீட் பண்ண இன்னொரு வசனம் நீங்க பார்க்க முடியாது. அது ஃபைனலா இருக்கும். எனக்கு கிடைச்சவங்க பார்ப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும். வாசிப்போமா? ஏசாயா 45வது அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 45:15 இஸ்ரவேலின் தேவன் ரட்சகரமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு. மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தா அதான் நான் சொன்னேன். இந்த வசனத்திற்கு இதைத்தான் ஆண்டவர் தனக்கு காட்டுறாரு. எப்படி அர்த்தம் சொல்றாங்க? விக்கிரகங்களை உண்டு பண்ணிக்கிறாங்க. இந்த விக்கிரகத்தை பார்க்க முடியுமா? எஸ். அது கண்ணு இருக்குமா? இருக்குமா? பெரிய கண்ணா இருக்கும். காது இருக்குமா? காது இருக்கு. வாய் இருக்குமா? வாய் இருக்கு. மூக்கு இருக்குமா? கை எல்லாமே இருக்கு. பார்க்க முடியும். இது என்ன சாமி, என்ன கடவுள்னு நீங்க சொல்லிடலாம். நம்ம அப்ப அதுக்குள்ள நான் போறது ஏன்னா நிறைய மேட்டர் இருக்கு. அங்க போனாலும் இது விட்டுருவோம். அப்ப விக்கிரகங்களை உண்டு பண்ணிகள் அனைவரும் வெட்கப்பட்டு வெற்றியடைந்து ஏகமாக இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிப்பதற்கு நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாக்களும் வெட்கம் அடையாதபடி கலங்கணும். வெட்கம் அடையாமல் கலங்காமலும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது. ஆனா அவர் இருக்கிறார். யோபு சொல்லுவாரு, அவர் கடந்து போகிறார், என்னால பார்க்க முடியல, ஆனா எனக்கு தெரியும் அவர் இருக்காருன்னு சொல்லி. வாசிப்போமே ஏசாயா 25 19. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசைவே அசையும். நானும் அது நானுங்கிற இதுல போட்டு பார்த்தா தான் தெரியும். எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க விற்கிறதுல போயிட்டாங்க, ஆண்டோடைய கோபம் அவருக்கு மேல வந்துச்சு. இவங்க இந்த மாதிரி அவங்க டவுன் ஆக்கி 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 ஒன்றும் இல்லாம ஆக்கி போயிடுவாங்க. 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 25:9 அக்காலத்திலே. ஏசாயா 25:9 அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். நானோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது விக்கிரக பண்ணவங்களெல்லாம் அழிச்சிட்டு காலத்துல ஒரு காலத்துல இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எப்ப சொல்லப்படும்? நீங்க காத்திருக்கணும். விக்கிரகம் தன்னை வெளிப்படுத்தும். உபத்திரவம் மகாபோத்திர காலத்துல அதே விக்கிரகம் பேசும் ஆண்ட முதலே சொல்லிட்டாரு. ஆனாலும் தன்னை மறைத்திருக்கிற தேவன் ஒரு நாள் தன்னை வெளிப்படுத்துவார்.
ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம். தேவனே, நீ உமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக நீர் செய்வைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, திரியாலை உணர்ந்தும் இல்லை, கண்டதும் இல்லை. அப்போ ஒரு கூட்டத்தார் தன்னை மறைத்திருக்கிறார், அதை பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து அதை மறைத்து வச்சிருப்பார். அதை எப்ப செய்ய ஆரம்பிச்சுன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்க அவரை விட்டுட்டு போனீங்கன்னா அத்தனையும் கேன்சல் ஆயிடும். ஸ்டீஃபன் என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தார். இப்ப இந்த பேங்க்ல ஒரு காரியத்தை கேட்கறாங்க, என்னன்னா நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் நீங்க 8 வருஷம் நீங்க பணத்தை போட்டீங்கன்னா பல காரியங்கள் சொல்றாங்க. ஆனா மைனஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்டீஃபன் சொல்றாரு, சார் 4 வருஷம் கட்டிட்டு 5வது வருஷம் கட்டலைன்னா அந்த ரூபா அப்படி பேங்க்குக்கு போயிடும் சார். அப்ப இந்த மாதிரி எத்தனை பேர் கட்ட முடியாம இருக்கிறவங்க ரூபா எல்லாம், சார் எங்க நான் கட்டின ரூபாய் கொடுங்க, அது கிடைக்காது. அப்படியே இதெல்லாம் மறைச்சிடுவாங்க பேங்க்காரங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுட்டாரு. நீரே அல்லாமல் உலகத்தில் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியாலே உணர்ந்தும் இல்லை, கண்டதும் இல்லை. இது மறைந்திருந்து உங்களுக்காக எனக்காக இதை செய்து கொண்டே இருப்பார். ஏசாயா 54வது அதிகாரம் 8. ஆர்ப்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருவினால் உனக்கு இறங்குவேன். ஒரு செகண்ட் கண்ணை மறைப்பேங்க. மறைச்சா நம்ம நிர்மலமாக்கிறோம். ஆனா அவருக்கு தெரியும் பக்கத்துல என்ன வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய கிருபை. அந்த நித்திய கிருபையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாதையில உங்களை கொண்டு போவார். அந்த பாதையில அவர் முகம் மறைக்கப்பட்ட ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும். அந்த நேரம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு அவர் பார்ப்பார். பார்த்து அதன் படிதான் உங்களை ஆச்சரிப்பார். ஏன் இந்த மறைக்கிறதுக்கு காரணம் ஆசையா? ஆசை கிடையாது, பாவம். ஏசாயா 59வது அதிகாரம் தன்னை மறைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2. ஏசாயா எப்பவுமே காரணம் பார்க்கணும். 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாவது அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கிளியர். கிளியரா பார்க்க முடியுமா? கிளியர். அந்த பாவம் போயிடுச்சா நீங்க பார்க்க முடியும். உங்களுக்காக அவர் என்ன உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரோ அத்தனையும் கொடுத்துருவார். டக்கு 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 டக்கு. சரி, 3வது குறிப்பு என்னன்னு அவருக்கு வாசிச்சுட்டு போயிடும். 8:17 நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. அது என்ன எதிர்பார்ப்புன்னு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம். எதிர்பார்ப்பு. உங்களிலே எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, தாசன் இயேசு கிறிஸ்து சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளட்டும். நாமத்தை நம்பி, நாமத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அதை தியானிச்சு அதை உங்களுக்கு சொந்தமாக மாத்திட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையே. நான் இங்கிருந்து அதை சொல்லி கொடுத்துட்டு எனக்கு முதல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்காக மணிக்கணக்காக நான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இங்க என்ன பார்க்கணும்னா இருட்டிலே நடக்கிறானோ, அந்த இருட்டுங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் முகத்தை மறைச்சிருப்பார். இந்த பாதையில தான் கொண்டு போவார். அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். ஜெபிச்சு முடிப்பாமா? மகா இரக்கமும் கருவேம் இல்ல பிதாவே அவன் துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஆழமான காரியத்தை, வேத வசனத்தை, மொழியை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.